ஓகே, இப்போ சைன்ஸ் ஆஃப் இமோஷனல் wounds உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இமோஷனல் wound இருக்குது, இன்னும் ஹீல் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரியா? லிட்டில் ஆர் நாட் டாலரன்ஸ், உங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபீலிங்ஸ் எப்போவுமே ரைஸ் ஆகிடுது. ஒன்று சோகமாயிடுறீங்க, இல்லை கோபம் ஆயிடுறீங்க, இல்லைனா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாட்டர் டேங்க் இருக்க மாதிரி இருக்கும். ஆனவனும் கட 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 கடன்னு அழுதுருவாங்க. யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க பாருங்க? நிறைய வாட்டர் டேங்க் இருக்குது. எங்கள் ஸ்பௌஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எங்கே இருந்துடா அந்த கண்ணீர் வருது, வந்துனே இருக்கு எப்போ பார்த்தாலும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர மூட் ஸ்விங் ஆகி ஓரமாக போய் உட்காந்துட்டு மும்முன்னு வச்சுக்கிட்டு எவ்வளோத்தையும் ஊன்னுவாங்க. சரியா? ஓகே, ஓவர் சென்சிட்டிவ், இரிட்டேட் ஆகுறாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பிள்ளைங்க சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம இரிட்டேட் ஆகிட்டு இருப்போம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்போம். ஆங்கர் அவுட் பர்ஸ்ட், பயங்கரமான கோபங்கள், அடிக்கிறது, ஒய்ஃப் அடிக்கிறது, கணவர் அடிக்கிறது. ஒரு ஒய்ஃப் அப்படி தான் அடிச்சாருங்க, கேளுங்க அப்படின்னா நான் சொன்னேன், என்ன பிரதர் அடிக்கலாமா? எங்க முதல்ல அவ அடிச்சாங்க, அதை கேளுங்க. சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி அடிச்ச காயத்தை பாருங்க. நான் அடித்தது மெதுவாக, நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அடித்தேன், தள்ளி விட்டேங்க. ஏம்மா நீ அடிச்சியா முதல்ல? ஆமாம் நான் முதல்ல அடித்தேன். இப்போ 2 பேரும் அடிக்கிறாங்கல்ல. ஸோ அடிக்கிறது, இல்லை கீரிக்கிறது, செல்ஃப் ஹார்ம் பண்ணுறது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அடிக்க மாட்டாங்க, சொல்லிட்டல என்ன பண்ணுறப்பார், கத்தி எடுத்து இது பண்ணுறது, தலையில் போய் முட்டி முட்டி செவுறு முட்டி அழுறது. சரியா? கொஞ்சம் பேர் இருக்கீங்க போல இருக்கு. தலையை அடிச்சுக்கிறது, சாவர நானே செத்துடுறேன் போதுமா. அவர் ஸ்பௌஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஐயோ நம்ம என்ன நடந்தது இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னா, they have undergone something. So try to understand your spouse. அவங்களுக்கு உதவி தேவை அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லை. அண்ட் ஸ்டோன் வாலிங், பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்களா டே சிச்சுவேஷனை பேசாமலே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வெதரை அப்படியே மாற்றிடுவாங்க. சரியா? டே பார்த்துன்னு இருக்கும்போது மேகம் கருக்குது பாருங்க, அது மாதிரி பயங்கர அப்படியே மூட் ஸ்விங்கில் என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஆனால் வெதர் மாறிடும். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோன் வாலிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், ஒரு பொறுப்பு ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, வேலை மாறிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கிவன் ஒரு 2 years 1 yearனா ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு வேலையில் 1 மாதம் கூட இருக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். அடிக்ஷனில் இருக்கோம், ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கோம், ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம், ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது, பேசுறது, பொறுப்புகள் எடுத்துக்காதது இல்லை. அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறது, பயங்கரமாக பழி தீர்க்கிறது இருக்குது. அடுத்தது ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாமல் அவங்கள்ட்ட பேச என்னங்க வாழ்க்கை, அதெல்லாம் ஒன்றும் வாழ முடியாதுங்க, ஏதோ வாழ்கிறோம் நம்ம இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப படிக்க ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒன்றுத்தில். ஏன்னா இந்த ஒரு காயத்தை வலியை மூடி மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்றத்தை ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி இதுக்கு மேலே என்ன படிக்கிறதுன்னு இருக்கும், ஆனாலும் இன்னும் படிப்பாங்க, பிஹெச்டி கூட முடிச்சிடுவாங்க. அக்கா இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு இன்னும் சொல்லுவாங்க. மறுபடியும் பிஹெச்டி முடிச்சிட்டியப்பா, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். சரியா? சில பேர் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், க்ளீன் பண்ணினே இருப்பாங்க. நெய்யில் வளர்ப்பாங்க, திருப்பி இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அப்புறம் சில்ட்ரனை இது பண்ணுவாங்க, கிச்சனை க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை காரை தொடச்சினே இருப்பாங்க திருப்பி. எதுக்கு அவ்வளோ தூரம் துடைக்கிறாங்கன்னா என்ன உள்ளே அவங்களுக்கு ஒரு எரிமலை போயிட்டே இருக்குது, அதை டீல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க அவங்க, தே ஆர் டூயிங். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேலே பயங்கர கோவம் இருக்கும். சில பேர் என்னென்னா சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஒரு பிரதர் சொன்னேன், நான் போகிறதே இல்லை, சர்ச்சுக்கு போகிறதில்ல, கடவுள் இல்லை, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சு, கடவுள் கிடையாது, நான் போகிறதில்ல, கம்யூனியன் எடுக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன், ஜெபம் பண்ணுறதை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. செல்ஃப் ஹேட், தங்களையே வெறுக்கிறது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்குமே உபயோகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அது மாதிரி. ஹார்ட் டு ஃபர்கிவ் தெம்செல்ஸ், அவங்களுக்கு நான் பண்ணியிருக்க கூடாதுங்க, நான் அந்த மாதிரி அவங்களே ப்ளேம் பண்ணிப்பாங்க, செல்ஃப் ப்ளேம் பண்ணிப்பாங்க இல்லை. இன்னொன்று நெகட்டிவ் சிச்சுவேஷன், கான்ஸ்டன்ட் ஃபைட். கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் ரொம்ப ஏர்லி மேரேஜில் கவுன்சிலிங் வரும்போது இந்த ஃபைட் எப்போ ஆரம்பிச்சு, எங்கள் கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வி ஆர் ஃபைட்டிங் அப்படின்னா தட்ஸ் நாட் நார்மல். அதாவது ஃபைட்ஸ் வரலாம், கண்டிப்பாக ஃபைட் வரும், ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரிங்கிங் இருக்குது, பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, இதிலெல்லாம் வர்றதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கான்ஃப்ளிக்டே ஃபுல்லாக லைஃபாக இருக்குன்னா அப்போ
யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட்டு இல்லை 2 பேருமே wounded பர்சனாக இருக்காங்க. சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ணணும்னு தோணுது அப்படின்னாலும் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைன் இல்லையா. ஓகே, ஒரு வசனம் வாசிக்கலாமா? Proverbs 18:14 பாருங்க. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? broken spirit இல்லை. இந்த broken ஸ்பிரிட்டோட உங்களையே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு போது உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு மேரேஜ் வந்து சில பேருக்கு ஏன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்றது என்ன அப்படின்னா, முதலாவது நீங்களே ப்ரிப்பேர்டாக ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு ஹீல்டு பர்சனாக, ஹெல்த்தி பர்சனாக இல்லைன்னு அர்த்தம். ஹெல்த்தி பர்சனாக இருந்தால் உங்களோட ஸ்பௌஸ் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நீங்கள் ஹெல்த்தி பர்சனாக இருக்கிறனால, இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்க சிக் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காரில் போடுவீங்க, கூட்டு போவீங்க, ஹாஸ்பிட்டலில் கூடவே உட்காருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நீங்களும் சிக்கான பர்சன்னா என்ன சொல்வீங்க? ஐயோ என்னாலே முடியல, என்னாலே பார்த்துக்க முடியல, உன்னை எப்படி நான் பார்த்துக்க முடியும்? அதனால தான் அது பாரமாக மாறுது. ரிலேஷன்ஷிப் has become heavy because you are not hale and healthy person இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த ஹர்ட் அண்ட் பிட்டர்னஸ் இருந்தால் என்ன ஆகும் தொடர்ந்து அப்படின்னா நம்ம பார்த்தோம். கோபங்கள், சண்டைகள். இது கலாத்தியர் 5:20 ரொம்ப அழகாக போட்டிருக்கு, வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:20 அதில் அழகாக ஸ்டேஜஸ் ஆஃப் பிட்டர்னஸ், உங்களோட எவ்வளோ உங்களுடைய புண் அதிகமாக இருக்குன்னு ஒரு வார்த்தையில் இன்டென்சிட்டியை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:20 பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஓகே, போதும். இது இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். முதல்ல எப்படின்னா ஆங்கர், கோபம் வரும். அன்மெட் நீடு இருக்குது, சந்திக்கலை, கோபம் வருது சரியா. இல்லை யாராவது ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, நன்மைக்கு தீமை செய்துட்டாங்க, கோபம் வருது. கோபம் வந்து ஒரு ஃபைட்டாக மாறுது, ஃபைட் வந்து ஹேட்டாக மாறுது, ஹேட்டு வந்து எனிமிட்டியாக, பகையாக மாறுது, பகை வந்து வைராக்கியமாக மாறுது. அவர்கிட்ட என்ன இருந்தாலும் பேச மாட்டேன், நான் அவர் வீட்டு வாசப்படி என்ன பண்ண மாட்டேன், மிதிக்க மாட்டேன். ஒருவேளை லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபோட வீட்டில் மதிக்கலை, இல்லை ஹஸ்பண்டோட வீட்டில் மதிக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க அந்த வீட்டுக்கு. வைராக்கியம் சரியா. அதுக்கப்புறம் அது கசப்பு, பிட்டர்னஸ்ஸாக மாறுது இல்லை. அண்ட் தட் அதுக்கப்புறம் பிரிவினை. இது என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை, உறவுகளை பயங்கரமாக மாறிச்சு அடிக்கடி. அதனால தான் இது எல்லாமே ஒரு ஸ்பிரிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ ஸ்பிரிட்டையும் நம்ம உள்ளே விட்டுருக்கோன்னா இது அசுத்த ஆவிகள். அந்த கோபம் வரும்போது, அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபத்தில் பாவம் செய்கிற எதுனா, கோபம் வந்து நம்ம ஹேட்டாக மாறினா கூட பரவாயில்ல, அங்கேயே நிப்பாட்டி மன்னிச்சிட்டோன்னா பரவாயில்ல. அது எனிமிட்டியாக, அது பிட்டர்னஸாக, ஸ்டபர்னஸாக மாறிச்சுன்னா எல்லாம் அது கூட இருக்கிற எல்லா பிசாசுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? விண்டோ ஓப்பன் பண்ணி பேக்கேஜ் கொடுத்துட்றோம், மொத்தமும் வந்திருக்கோம். அதனால தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை. புரியுதா? நிறைய நேரம் இப்போ நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? என் ஸ்பௌஸ் சரியில்லைன்னு. கண்ணை அப்படியே மூடலாமா? ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நிமிஷம். இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். நான் முதலே சொன்னேன், nobody is going to change. If you change, your marriage can change. If you change, your relationship can change. அப்படியே உங்களுடைய காரியங்கள் மாறும். நான் காரணமா? ஆண்டவரே, என்னுடைய பழைய காரியங்கள் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இந்த பாவத்தில் அடிக்கடி நான் போய் விழுந்துடுறேன்னா. பாவத்தில் விழுறதுக்கான காரணம் இதுதான். இந்த காயத்தை மறைக்கிறது, அந்த வலிக்காக, வலியை ஆற்றுகிறதற்கு தான் அந்த போனோகிராஃபிக் போகிறோம். இந்த வலியை ஆற்றுகிறதுக்கு தான் அப்படி கடகடன்னு பேசிடுறோம். அந்த வலியை ஆற்றுகிறதுக்கு தான் அப்படியே ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுறோம் இல்லை. அப்படியே சொல்லாம, ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன், என்ன விட்டு கொடுக்குறேன் இயேசுப்பா, என்னை ஹீல் பண்ண போகிறீங்க ஆண்டவரே.